அனைவருக்கும் வணக்கம். ஆசிரியர் அகாடமி சார்பாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். நம்மளுக்கு நெட் எக்ஸாம், டிஎன் செட் எக்ஸாம் ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஜூன் 2024 நம்மளுக்கு இன்னும் ஒரு 2 months தான் இருக்குது. நம்மளுக்கு 2 எக்ஸாமே வருது. ஜூன் வந்து ஃபர்ஸ்ட் வீக்லையும், ஜூன் ஃபர்ஸ்ட் வீக்கில் டிஎன் செட்டும், அதுக்கு அடுத்தது செகண்ட் வீக்கில் உங்களுக்கு யூஜிசி நெட்டும் வருது. இந்த 2 எக்ஸாம்லையும் பேப்பர் 1ல் நீங்கள் நல்ல ஸ்கோர் பண்ணுறதுக்கு நம்மளோட வீடியோஸ் நிச்சயமாக உங்களுக்கு உதவியாக இருக்கும். நான் இன்னைக்கு ஐசிடி இன்ஃபர்மேஷன் கம்யூனிகேஷன் டெக்னாலஜியில் 10க்கு 10 எப்படி வாங்கணும் அப்படின்றத பற்றி தான் சொல்ல போகிறேன். ஏன்னா இதில் எனக்கு வந்து 10 years அனுபவம் இருக்குது. அந்த அனுபவத்தை தான் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இன்னைக்கு நம்ம வீடியோவில் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ்லாம் எப்படி கேட்டிருக்காங்க, அந்த கொஸ்டின்ஸை எப்படி சால்வ் பண்ண போகிறோம் அப்படின்ற ஒரு சின்ன ட்ரிக்ஸோட உங்களுக்கு சொல்லி தர போகிறேன். இந்த வீடியோ தொடர்ந்து பாருங்க. அடுத்தடுத்த வீடியோ நான் போட போகிறேன். எல்லா வீடியோஸும் கிட்டத்தட்ட நான் ஒவ்வொரு வீடியோ 15 நிமிஷம் பிளான் பண்ணியிருக்கேன். அந்த 15 minutesல நான் நிறைய கொஸ்டின்ஸை டிஸ்கஸ் பண்ண போகிறேன். உங்களுக்கு சில கொஸ்டின் ஒர்க் அவுட்டாக கொடுக்க போகிறேன். நீங்கள் அந்த ஒர்க் அவுட் கொஸ்டின்லாம் ஆன்சர் பண்ணி நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் போடுங்க. அந்த ஆன்சர்லாம் கரெக்டாக இருந்தால் நிச்சயமாக நீங்களும் இந்த ஐசிடியில் 10க்கு 10 நிச்சயமாக வாங்கிறது உறுதி. உங்களால் முடியும். நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நான் இதுக்கு முன்னாடி பார்ட் 1 போட்டிருக்கேன். பார்ட் 1ல் நம்மளுக்கு வந்து முக்கியமாக என்னென்னா எப்படி வந்து ஒரு பைனரி நம்பர் கொடுத்தா டெசிமலாக கன்வெர்ட் பண்ணணும், டெசிமல் கொடுத்தா பைனரியாக கன்வெர்ட் பண்ணணும். இது ரெண்டு தான் நம்மளுக்கு ரிப்பீட்டட் கொஸ்டின். ஸோ அந்த கொஸ்டின் பார்த்த முன்னாடி இந்த ஒரு சின்ன கோட்ஸோட ஸ்டார்ட் பண்ணுவோம். 1000 miles ஆஃப் ஜேர்னி, ஓகே, ஸ்டார்ட் வித் சிங்கிள் ஸ்டெப்னு சொல்லுவாங்க. 1000 மைல்கள் நம்ம வந்து நம்மளோட ஜேர்னி வந்து 1000 மைல்களாக இருந்தால் அது வந்து பார்த்தோன்னா முதல் அடியிலேருந்து தான் தொடங்கும். ஏன்னா இப்போ நம்மளோட இலக்கு வந்து டிஎன் செட்டு, யூஜிசி நெட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காலேஜ் டிஆர்பி. ஸோ இதுதான் நம்மளோட இலக்காக இருக்குது. ஒரு கவர்மெண்ட் வேலைக்கு போகணும், ஒரு ப்ரொஃபஸர் ஆகணும், ஒரு ஜேஆர்எஃப் கிளியர் பண்ணி பிஹெச்டி ஜாயின் பண்ணணும் அப்படின்னா இது ஒரு 1000 mile ஜேர்னி. இந்த ஜேர்னியில் ஐசிடி அப்படின்ற இன்ஃபர்மேஷன் கம்யூனிகேஷன் டெக்னாலஜி இந்த பாட்டை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அதில் நீங்கள் 10 மார்க்கை ஸ்கோர் பண்ணுறதுக்கு நிச்சயமாக இந்த வீடியோ 100% உதவியாக இருக்கும். நீங்கள் இந்த வீடியோ தொடர்ந்து பாருங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஓகேங்களா? ஸோ அதனால் என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு நாங்கள் போகிற வீடியோ எல்லாமே வரும். நான் எல்லா ஐசிடியில் நீங்கள் எந்த மாதிரி கொஸ்டின் வேணாலும் கேட்கட்டும், என்டிஏ நெட் எவ்வளோ டஃப் வேணாலும் கேட்கட்டும், இல்லை டிஎன் செட்டில் என்ன கொஸ்டின் வேணாலும் கேட்கட்டும், நீங்கள் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நிச்சயமாக அதுக்கு ஆன்சர் பண்ணுவீங்க. அதுக்கு நான் உறுதி. ஸோ நம்ம ஆல்ரெடி நம்ம என்னென்ன ரிப்பீட்டட் கொஸ்டின் டாபிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்பர் சிஸ்டம் பார்த்தோம், ஸ்டோரேஜ் சிஸ்டம் பார்த்தோம், நெக்ஸ்ட் மெமரி சிஸ்டம் பார்க்க போகிறோம், ஐசிடி அப்ரிவேஷன்ஸ்லாம் என்னென்னு பார்க்க போகிறோம். இது எல்லாமே நம்ம ஃபியூச்சரில் வீடியோவாக போட போகிறோம். இப்போ நம்பர் சிஸ்டத்தில் ஃபர்ஸ்ட் வீடியோ நம்மளுக்கு ஆல்ரெடி நாங்கள் போட்டிருக்கோம், அதை டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, நீங்கள் பாருங்கள். நம்பர் சிஸ்டத்தில் நம்மளுக்கு 2 வகையான கொஸ்டின் கேட்குறாங்க. ஒன்று டைப்ஸ் ஆஃப் நம்பர் சிஸ்டம் கேட்கலாம், ஒரு நம்பர் சிஸ்டம் வந்து இன்னொரு நம்பர் சிஸ்டத்தை எப்படி கன்வெர்ட் பண்ணலாம் அப்படின்னு கேட்குறாங்க. இந்த 2 கொஸ்டின் தான் உங்களுக்கு யூஜிசி நெட்டாக இருக்கட்டும், டிஎன் செட்டாக இருக்கட்டும், ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ், ஓகேங்களா? நீங்கள் எந்த டிபார்ட்மெண்ட்டாலும் இருங்க, காமர்ஸாக இருக்கலாம், மேக்ஸாக இருக்கலாம், மேனேஜ்மெண்ட்டாக இருக்கலாம், ஓகேங்களா, எக்கனாமிக்ஸாக இருக்கலாம், தமிழாக இருக்கலாம், இங்கிலீஷாக இருக்கலாம், எந்த சப்ஜெக்டாக இருந்தாலும் பேப்பர் 1 காமன் தான். அப்போ பேப்பர் 1ல் நீங்கள் ஐசிடி இன்ஃபர்மேஷன் கம்யூனிகேஷன் டெக்னாலஜியில் முழுமையான மதிப்பெண்கள் பெறுறதுக்கு இந்த வீடியோ நிச்சயமாக உதவியாக இருக்கும். இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு நம்ம டாபிக் போவோம். நம்பர் சிஸ்டம் தான் நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். இன்னைக்கு நம்ம ஃபர்ஸ்ட் வீடியோ பார்ட் 1ல் நம்பர் சிஸ்டம் போட்டோம், இப்போ செகண்ட் பார்ட்லையும் நம்பர் சிஸ்டம் போடுறோம். இந்த நம்பர் சிஸ்டத்தில் நம்மளுக்கு 4 டைப்ஸ் ஆஃப் சிஸ்டம் இருக்குது. ஒன்று டெசிமல் சிஸ்டம், பைனரி சிஸ்டம், ஆக்டிவ் சிஸ்டம், ஹெக்ஸாடெசிமல் சிஸ்டம். இந்த 4 சிஸ்டத்தில் நம்மளுக்கு வந்து டெசிமல் சிஸ்டம்ன்றது வந்து ஹியூமன் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ரெகுலராக கடைக்கு போகும்போது அரிசி வாங்குறோம், சக்கரை வாங்குறோம், எல்லாமே இத்தனை கிலோ கொடுங்க, 5 கிலோ கொடுங்க, 10 கிலோ கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிலோவாக இருந்தாலும் சரி, இல்லை ஹைட்டு வெயிட் எதுவாக இருந்தாலும் நம்ம யூஸ் பண்ணுறது ஹியூமன் நம்பர் சிஸ்டம், டெசிமல் நம்பர் சிஸ்டம். பைனரி வந்து கம்ப்யூட்டர்ஸ் யூஸ் பண்ணுறது. ஆக்டல், ஹெக்ஸாடெசிமல் வந்து அதே கம்ப்யூட்டரில் மெமரியில் யூஸ் பண்ணுவோம். இதெல்லாம் நான் லாஸ்ட் வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன், அது ஜஸ்ட் கோத்துருக்கேன். இப்போ இந்த நம்பர் சிஸ்டத்தில் ஒரு நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேஸ் 10 அப்படின்னா டெசிமல் சொல்லுவோம், பேஸ் 2னா பைனரி சொல்லுவோம், பேஸ் 8னா ஆக்டல் சொல்லியிருக்கோம், பேஸ் 16னா ஹெக்ஸாடெசிமல் சொல்லியிருக்கோம். ஹெக்ஸாடெசிமலில் நம்மளுக்கு 0 to 9 வந்து நார்மல் நம்பர் சிஸ்டம், ஏனா 10, பீனா 11, சீனா 12, டீனா 13, ஈனா 14, எஃப்னா 15. இதை பற்றி டீட்டெயிலும் நம்ம ப்ரீவியஸ் கிளாஸில் டிஸ்கஸ் பண்ணிட்டோம். அதே மாதிரி இந்த டாபிக் தான் நம்ம இந்த லாஸ்ட் இயர் எக்ஸாமில் கேட்ட கொஸ்டின் வந்து உங்களுக்கு கொடுத்து அந்த கொஸ்டினுக்கான ஆன்சரும் கேட்க சொல்லி டிஸ்கிரிப்ஷனில் போட சொல்லியிருந்தேன். ஸோ நம்ம இதை வந்து நம்ம லாஸ்ட் வீடியோவில் இதை நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். இந்த டாபிக் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இன்னைக்கு வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிற டாபிக் ரொம்ப முக்கியமான டாபிக், ரிப்பீட்டட் கொஸ்டின் டாபிக், டெசிமல் டு பைனரி கன்வர்ஷன். இதுதான் இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஒரு டெசிமல் நம்பர் கொடுத்தா அதை எப்படி பைனரியாக மாற்றணும். இப்போ ஃபர்ஸ்ட் டாபிக் என்ன, ஒரு பைனரி நம்பர் கொடுத்தா டெசிமலாக மாற்றணும். அப்போ டெசிமல் நம்பர்னா என்ன, நம்ம யூஸ் பண்ணுற நம்பர், ஹியூமன் யூஸ் பண்ணுற நம்பர், நம்ம சேலரி எவ்வளோ, இது எல்லாமே டெசிமலில் வந்துடும். பைனரினா 0, 1 அவ்வளோதான். நீங்கள் வேணும் அது வந்து 0, 1 தான் இருக்கும், வேறு எதுவுமே இருக்காது. அப்போ ஒரு டெசிமல் நம்பர் கொடுக்குறாங்க. எக்ஸாம்பிள் என்னோட ஏஜ் என்ன 35 அப்படின்னு கொடுக்குறாங்க. இந்த 35ஐ எப்படி 0 மாற்றணும், எப்படி வந்து பைனரியாக மாற்றணும், இதுதான் இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். நீங்கள் வீடியோவை தொடர்ந்து பாருங்கள்,
நிச்சயமாக இதில் நிறைய கொஷின்ஸ் கொடுத்துருக்கேன். எண்டில் நீங்கள் அத்தனை கொஷின் சால்வ் பண்ணிங்களா, இதில் நீங்கள் நல்ல மார்க்கை ஸ்கோர் பண்ணுறதுக்கு 100% உறுதி. ஏன்னா எல்லாமே ரீசெண்டாக லாஸ்ட் இயரில் கேட்ட கொஷின்ஸ் தான் எடுத்து போட்டிருக்கு. எல்லாமே லாஸ்ட் இயரில் கேட்ட கொஷின்ஸ். நீங்கள் சால்வ் பண்ணாலுமே போதும். நீங்கள் இதில் என்ன மாதிரி டஃப்பான கொஷின் கேட்டாலும் சரி, ஈஸியான கொஷின் கேட்டாலும் சரி, நீங்கள் மார்க்கை கண்டிப்பாக ஸ்கோர் பண்ணுவீங்க. இதுக்கு கேரண்டி. இப்போ பாருங்கள், கான்செப்டை முதல்ல அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவோம். இப்போ உங்களுக்கு உங்களுக்கு டெசிமல் நம்பர் கொடுத்துட்டாங்க. 4 அப்படின்னு ஒரு டெசிமல் நம்பர் கொடுத்துருக்காங்க. நான் ரொம்ப எளிமையான நம்பர்லேருந்து போகிறேன். இப்போ 4ன்ற ஒரு டெசிமல் நம்பரை எப்படி பைனரியாக கன்வெர்ட் பண்ணணும்? பைனரினா என்ன? 0 or 1 கன்வெர்ட் பண்ணணும். எப்படி கன்வெர்ட் பண்ணலாம்? ஒன்றும் இல்லை, ரொம்ப எளிமையானது. உங்களுக்கு எல்லாருக்குமே டிவிஷன் தெரியும் நினைக்கிறேன். எல்லாருக்குமே டிவிஷன் தெரியும் இல்லையா? நம்ம சின்ன வயசுல டிவிஷன் படிச்சிட்டோம். அது மட்டும் தாங்க தெரியணும், வேற எதுவுமே வேணாம். டிவிஷன் தெரிஞ்சா போதும். இதில் நீங்க இந்த கான்செப்ட்ல 2 மார்க் ஈஸியாக வாங்கலாம். இப்போ பாருங்க, 4 கொடுத்துட்டாங்க. நம்மளுக்கு பைனரின்னு சொல்றோம் இல்லையா? பைனரி அப்படின்னா அதனுடைய பேஸ் என்ன ஞாபகம் இருக்குங்களா? பைனரினா பேஸ் 2. டெசிமல் சொல்லுவோம் இல்லையா? அந்த டெசிமல்னா என்ன? அதுக்கு வந்து பேஸ் 10. இது ரெண்டும் முக்கியம். ஏன்னா இது 2 தான் ரிப்பீட்டட் கொஸ்டின். எல்லா கொஸ்டின் பேப்பர்லையும் இந்த கொஸ்டின் இருக்கும். ஒரு பைனரியை டெசிமலாவோ இல்லை டெசிமலை பைனரியோ மாற்றணும். இதுதான் நம்மளுக்கு கொஸ்டினாக கேட்டுகிட்டே இருப்பாங்க. இப்போ பைனரியை டெசிமலாக மாற்ற போகிறோம், டெசிமலை பைனரியாக மாற்ற போகிறோம். இந்த ஃபர்ஸ்ட் வீடியோவில் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, ஒரு பைனரியை டெசிமலாக மாற்றத்தை பார்த்தோம் பார்ட் 1ல். நீங்கள் பார்க்கலன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் திரும்ப போய் பாருங்க. பார்ட் 2ல் என்ன பார்க்க போறோம்னா, ஒரு டெசிமலை பைனரியாக மாற்ற போகிறோம். டெசிமல்னா என்ன? நம்மளுக்கு பேஸ் 10. டெசிமல்னா பேஸ் 10, பைனரினா பேஸ் 2. ஏன் இதை பேஸ் 10 சொல்கிறோம்? ஏன்னா 0 to 9 இதனுடைய வேல்யூஸ். பேஸ் 2 ஏன் சொல்கிறோம்? 0 or 1. அவ்வளோதான் பேசிக்ஸ். இப்போ நம்ம என்ன பண்ணணும்? ஒரு டெசிமல் நம்பர் கொடுத்துட்டாங்க, 4ன்ற பேஸ் 10 கொடுத்துட்டாங்க. இதனோட ஈக்குவலன்ட் பைனரி பேஸ் 2 என்ன கண்டுபிடிக்கும். ஏன்னா கொஸ்டின் இப்படியும் கொடுப்பாங்க. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும்? 4 எடுத்துங்க. 4 எடுத்துட்டு கொடுத்துருக்க டெசிமல் நம்பர் எடுத்துங்க. இந்த பேஸ் இருக்கு இல்லையா? அந்த பேஸால டிவைட் பண்ணுங்க. 2ஆல டிவைட் பண்ணுங்க. எத்தனை 4s are 2s? 2 2 2 2 4 ரைட்டுங்களா? அப்போ நீங்க என்ன பண்ணணும்? 4ல எத்தனை 2s இருக்குன்னு கண்டுபிடிக்கணும். 4ல எத்தனை 2s இருக்கும்? 2 2 4. அப்போ ரிமைண்டர் என்ன? 0. இதுதான் மெத்தட். 2 2 4. 2 into 2 4 ரைட்டா? 2 into 2 4. அப்போ ரிமைண்டர் என்ன? ரிமைண்டரை நீங்க எழுதிக்கணும். ரிமைண்டர் என்ன? 0. நம்ம டிவிஷன்ல என்ன பண்ணணும்னா, 4 2ஆல வகுக்கும் போது 2 2 4ன்னு போட்டுருவோம். ரிமைண்டர் 0ன்னு போடுவோம். இந்த ரிமைண்டர் தான் இது. அப்போ 2 2 4 ரிமைண்டர் 0. அப்போ நான் என்ன பண்ணேன்? 2 2 4 ரிமைண்டர் 0 இங்கே போடுறேன். ஒரு ஐஃபன் மாதிரி போட்டு 0 போட்டு அடுத்து திரும்ப இதை 2ஆல டிவைட் பண்ணணும். இப்போ எல்லாத்தையும் 2ஆல டிவைட் பண்ணிட்டே இருக்கணும். எது வரைக்கும் பண்ணணும்? அது வந்து 1ஆ மாறுற வரைக்கும், 1ஆவோ 0ஆவோ மாறுற வரைக்கும். நம்மளோட எய்ம் வந்து இதை 1 0 இந்த மாதிரி மாற்றணும். அப்போ இந்த 2ஆல டிவைட் பண்ணுங்க. ஓ 2 2 ஓ 2 2. இப்போ 2ஆல டிவைட் பண்ண என்ன அர்த்தம்? 2ஆல டிவைட் பண்ணா ஓ 2 2 ரிமைண்டர் 0. அப்போ ரிமைண்டர் 0. இப்போ பாருங்க, இதை 2ஆல டிவைட் பண்ண முடியுமா? பண்ண முடியாது. ஏன்னா 1 தான் இருக்கு. அப்போ 1 0 மாறிடுச்சுன்னா ஸ்டாப் பண்ணிடுங்க. 1 0 அப்படின்ற ரேஞ்ச் வந்துச்சுன்னா ஸ்டாப் பண்ணிடுங்க. இப்போ நீங்க ஸ்டாப் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும்? 2ஆல டிவைட் பண்ணணும். ரிமைண்டர் எடுத்து ஐஃபன் போட்டு எழுதிக்கணும். ரெண்டாவது ஸ்டெப் 2 என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த ஐஃபன் போட்டு எழுதிருக்கீங்க இல்லையா? இதை வந்து பாட்டம் டு டாப் ஞாபகம் வச்சுங்க. பாட்டம் டு டாப், கீழே இருந்து மேலே எழுதிக்கணும். கீழே இருந்து மேலே எழுதணும். கீழே இருந்து மேலே எழுதணும். மேலே இருந்து கீழே வந்துடக்கூடாது. வந்துட்டீங்கன்னா ஆன்சர் தப்பா போயிடும். கீழே இருந்து மேலே எழுதுங்க. அப்போ என்ன? 1 0 0 1 0 0. இதுதான் பைனரி. இது 100 கிடையாது, 1 0 0. இதுதான் பைனரி. அப்போ ஒரு 4 நான் ஒரு பைனரியா மாற்றணும் அப்படின்னா எனக்கு ஆன்சர் என்ன வரும்? 1 0 0. ஓகேவா? ரொம்ப சிம்பிளான மெத்தட் தான். நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட வேண்டியதே இல்லை. ரொம்ப எளிமையாக மாற்றிடலாம். அப்போ 2 மெத்தட் தான் ஃபாலோ பண்ண போறீங்க. ஃபர்ஸ்ட் மெத்தடு டிவைட் பண்ணுங்க. கொடுத்துக்கிற நம்பரை டிவைட் பண்ணுங்க. டிவைட் பண்ணி அந்த ரிமைண்டர் என்னன்னு எழுதுங்க. அடுத்து 2வது மெத்தட் என்ன? கீழே இருந்து மேலே எழுதுங்க. அவ்வளோதாங்க. நீங்கள் 2 மார்க்கை ஈஸியாக ஸ்கோர் பண்ணலாம். எந்த மாதிரி கொஸ்டின் கேட்டாலும் சரி. இதுதாங்க ஃபண்டமெண்டல். இன்னைக்கு நீங்கள் கண்டிப்பாக 2 மார்க்கை ஸ்கோர் பண்ணிட்டீங்க அப்படின்றத நினைச்சு சந்தோஷப்படுங்க. ஓகேவா? நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டாலுமே 2 மார்க் உங்களுக்கு கம்பல்சரி வந்து ரைட். ஏன்னா ஒவ்வொரு டாப்பிக்ல 2 மார்க், மொத்தம் 5 டாபிக் இருக்கு. நான் ஃபர்ஸ்ட் டாப்பிக்ல தான் அதில் என்ன மாதிரி கொஸ்டின்லாம் கேட்பாங்கன்னு டிஸ்கஸ் பண்ணுறேன். நெக்ஸ்ட் டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜ் சிஸ்டம். அதுக்கு அடுத்த டாபிக் மெமரி சிஸ்டம். இதுலேருந்து கொஸ்டின் பேப்பர் கண்டிப்பாக வரும். இதில் இல்லாமல் இந்த டாபிக்லேருந்து ஒரு கொஸ்டின் பேப்பர் இல்லாமல் ஒரு கொஸ்டின் பேப்பரே கிடையாது. இந்த டாபிக்லேருந்து கொஸ்டின் இல்லாமல் ஒரு கொஸ்டின் பேப்பரே கிடையாது. நிச்சயமாக அதுலேருந்து ஒரு கொஸ்டின் வரும். நீங்கள் எந்த வருஷத்தோட கொஸ்டின் வேணால் எடுத்து பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. அப்போ நம்பர் சிஸ்டம் ஒரு கொஸ்டின் டாபிக், மெமரி சிஸ்டம் ஒரு கொஸ்டின் டாபிக், ஸ்டோரேஜ் சிஸ்டம் ஒரு கொஸ்டின் டாபிக், அப்புறம் கம்ப்யூட்டர் நெட்வொர்க், அப்புறம் சாஃப்ட்வேர் ஹார்ட்வேர், அந்த மாதிரி நம்மளுக்கு இருக்கிற டாபிக் எல்லாத்தையும் நான் ரொம்ப மினிமமான டைமுக்குள்ள ஒரு வீடியோவாக போட போகிறேன். இப்போ பார்த்தீங்க, இது புரிஞ்சிச்சு இல்லையா? இப்போ பாருங்க, அடுத்தது பாருங்க 11 எடுத்துக்கும். இப்போ இதுக்கு ஆன்சர் என்ன எழுதிட்டோம்? 1 1 0 அப்படின்னு எடுத்துக்கோம். 11 எடுத்துக்கிறேன். அடுத்த எக்ஸாம்பிள் போடுறேன். இந்த 11ன்றது இப்போ பேஸ் 10 இருக்கு.
ஏன் பேஸ் 10? இது வந்து நம்மளுடைய இது வந்து 1 1 கிடையாது, இது 11. இதை சொல்லும்போது 11 சொல்லணும். ஆனால் பைனரியாக சொல்லும்போது 1 0 0ன்னு சொல்லணும். இப்போ 11 எடுத்துக்கிறேன். 11 நான் என்ன பண்ண போகிறேன், பேஸ் 2 மாற்ற போகிறேன். ஏன் இது 11 சொல்கிறேன், இது பேஸ் 10 போது 11 சொல்கிறோம். பேஸ் 2னா 1 0ன்னு சொல்லணும். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இதை 2ஆல் டிவைட் பண்ணணும். அப்போ 11 2ஆல் டிவைட் பண்ணுங்க. 11 2ஆல் டிவைட் பண்ணுங்க. எத்தனை 2 இருக்கும்? I 2 10. ரிமைண்டர் என்ன வருது? 1 வருது. அப்போ அதை தான் நீங்கள் எழுதணும். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், ரிமைண்டர் 1 அப்படின்றத எழுதிக்கணும். அப்போ 11 போட்டுங்க, 2ஆல் டிவைட் பண்ணுங்க. எத்தனை? I 2 10, மீதி 1 இப்படி எழுதிங்க. இப்போ திரும்ப இந்த 5 எடுத்துக்கிங்களா, இந்த 5 திரும்ப 2ஆல் டிவைட் பண்ணும். திரும்ப 5 2ஆல் டிவைட் பண்ணும். எத்தனை இருக்கு பாருங்க, இந்த 5 2ஆல் டிவைட் பண்ண என்ன வரும்? நீங்க 5 திரும்ப 2ஆல் டிவைட் பண்ணுங்க. அப்படியே நீங்க டிவைட் பண்ணிட்டே போக வேண்டியதுதான். ஒன்றும் இல்லை, ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் உங்களுக்கு. ரைட்டுங்களா? பாருங்க, அடுத்தது நான் சொல்றேன். இப்போ நம்மளுக்கு போர்ஷன் வந்திருக்குல்ல, நம்மளுக்கு ஒரு மீதி இருக்கு இல்லையா, ஈவு மீதின்னு சொல்லுவோம் இல்லையா, இந்த மீதியை எழுதிக்கங்க. இந்த ஈவு இருக்கு இல்லையா, ஈவுன்னு சொல்லுவோம் இல்லையா, கோஷன் இங்கிலீஷ்ல, அந்த ஈவை திரும்ப எடுத்துங்க, 5 எடுத்துங்க. திரும்ப அதை 2ஆல் டிவைட் பண்ணுங்க. என்ன வரும்? 2 2 4. ரிமைண்டர் என்ன வரும்? 2 2 4. ரிமைண்டர் 1. திரும்ப அந்த 1 எடுத்து எழுதிங்க. இந்த 1 எடுத்து எழுதுங்க. திரும்ப இந்த ஈவு இருக்கு இல்லையா, அந்த ஈவை 2ஆல் டிவைட் பண்ணணும். அந்த மாதிரி டிவைட் பண்ணிட்டே போனீங்கன்னா ஆன்சர் வந்துடும். ஓகேவா? ஸோ இதை வந்து நான் உங்களுக்கு கிளியராக இது ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன். இப்போ உங்களுக்கு கிளியராக இதில் போட்டுருக்காங்க. இதுதான், இந்த மாதிரி டிவிஷன் பண்ணிட்டே போயிட்டீங்கன்னா, அந்த ரிமைண்டர் எடுத்து எழுதிட்டே இருந்தீங்கன்னா இதான் ஆன்சருங்க. ஒரு ஸ்டெப் இதாங்க. ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா, இந்த 11 ரொம்ப கிளியராக போட போகிறோம். உங்களுக்கு ரொம்ப எளிமையாக, உங்களுக்கு ரொம்ப சிம்பிளாக டிவிஷனில் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். நீங்கள் ஒன்றும் பண்ண தேவையில்ல, ஜஸ்ட் 2ஆல் டிவைட் பண்ணிகிட்டே போங்க, ஆன்சர் ஈஸியாக வந்துடும். நீங்கள் ஈஸியாக ஸ்கோர் பண்ணலாம். 11 எடுத்துங்க, 2 I 2 10, ரிமைண்டர் 1. அப்புறம் திரும்ப 2ஆல் டிவைட் பண்ணணும். 2 2 4. அப்போ மொத்தம் 5 இருக்குல்லையா, 2 2 4, ரிமைண்டர் 1. திருப்பி 2 எடுத்துங்க. 4 2 2. 4 2 2 என்ன அர்த்தம்? 2 2ஆல் டிவைட் பண்ண அர்த்தம் 4 2 2, ரிமைண்டர் 0 இல்லையா, அப்போ ரிமைண்டர் 0. இதுக்கப்புறம் 2ஆல் டிவைட் பண்ண முடியுமா? பண்ண முடியாது. ஏன்னா இதுக்கப்புறம் 1 தான் இருக்கு. 1ன்னு வந்தோடனே ஸ்டாப் பண்ணிடணும். ஸ்டாப் பண்ணிட்டு அடுத்த ஸ்டெப் என்ன? பாட்டம் டு டாப். ஸ்டெப் 2 வந்து என்ன? பாட்டம் டு டாப். பாட்டம் டு டாப். ஆன்சர் எழுதணும். பாட்டம் டு டாப், ரைட் த ஆன்சர். ரைட் த ஆன்சர் ஃப்ரம் பாட்டம் டு டாப். அப்போ இதுக்கு என்ன ஆன்சர் வரும்? 1 0 1 1. இதுதாங்க 11 பைனரி கன்வெர்ட் பண்ண 1 0 1 1. ஓகேங்களா? ஸோ இப்போ பாருங்க, உங்களுக்கு இது வந்து ஈஸியாக உங்களுக்கு இருக்கும்னு நம்புறேன். அடுத்தது பாருங்க, அடுத்து நம்ம இதை எடுத்துப்போம். இதை வச்சுக்கிறேன் நான். அடுத்தது பார்ப்போம். இப்போ 24 கொடுத்துருக்காங்க இல்லையா, அந்த 24 எப்படி கன்வெர்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். இப்போ 4 கன்வெர்ட் பண்ணியாச்சு, 1 0 0ன்னு எழுதிட்டீங்க. இந்த 4 கன்வெர்ட் பண்ணியிருக்கேன், ஆன்சர் வந்து 1 0 0ன்னு எழுதியாச்சு. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா 11 கன்வெர்ட் பண்ணி நம்ம என்ன எழுதியிருக்கோம்? 1 0 1 1 எழுதியிருக்கோம். இது வந்து 1 0 0. இதான் என்னோட பைனரி இல்லையா. இது வந்து 1 0 1 1. இப்போ வந்து 24 எடுத்துக்கிறேன், கொஞ்சம் பெரிய நம்பர் எடுத்துக்கிறேன். 24 எடுத்துக்கிறேன். 24 எடுத்துட்டு 12 டிவைட் பண்ணுங்க. எத்தனை 2s இருக்கு 24ல? 12 into 2 24. 12 24. அப்போ மீதி என்ன இருக்கும்? மீதி எதுவுமே இருக்கா? 0. ஏன்னா 12 into 2 24. எப்பவுமே வந்து ஈவன் நம்பரா இருந்தா உங்களுக்கு 0ன்னு வரும், ஆட் நம்பரா இருந்தா 1ன்னு வரும். அதுதான் கான்செப்ட். இப்போ பாருங்க இது எடுத்துங்க. 6 2 12. அப்போ 0 தான் வரும். ஏன்னா 12ன்றது ஈவன் நம்பர். அது 6ன்றது ஈவன் நம்பர் தான். அப்போ ரிமைண்டர் நம்மளுக்கு 0 தான் வரும். எத்தனை 2? 3 2 6. கரெக்டாக 3 2 6 0. இப்போ இந்த 3ன்றது வந்து என்ன ஆகுது? இது வந்து ஆட் நம்பர். சரிங்களா? ஆட் நம்பர் அப்படின்னும் போது நம்ம என்ன பண்ண போறோம்? 2ஆல் திருப்பி டிவைட் பண்ணும்போது 1 2 2. 3க்குள்ள எத்தனை 2 இருக்கு? ஒரே ஒரு 2 தான். அப்போ மீதி எவ்வளோ இருக்கும்? 1 இருக்கும். ஏன்னா 1 2 2 போனால் மீதி 1, அவ்வளோதான். இப்போ கீழே இருந்து மேலே எழுதணும். எழுதுனா என்ன ஆன்சர் வருது பாருங்க. இதுக்கு 1 1 0 0 0. பைனரியா கன்வெர்ட் பண்ணியாச்சு. ரைட்டுங்களா? இதுதாங்க பேசிக் கான்செப்ட். ரொம்ப எளிமையா நீங்க போடலாம். அடுத்தது 17 நானே போட்டுறேன். அதுக்கப்புறம் நீங்க கொஸ்டின்ஸை நீங்க சால்வ் பண்ணுங்க. இது கான்செப்ட். இது கிளியர் தானே? இப்போ நம்ம அடுத்த கான்செப்ட் போறோம். அடுத்து என்னன்னா 17ன்னு ஒரு நம்பர் இருக்கு. அந்த 17 என்ற நம்பரை எப்படி நம்ம ஒரு டெசிமலை எப்படி ஒரு பைனரியா மாத்தலாம் அப்படின்றத பார்ப்போம். 17க்கு நீங்க என்ன பண்ணணும்? அதே மாதிரி 2ஆல் டிவைட் பண்ணிட்டே வர வேண்டியதான். 17 எடுத்துங்க. எடுத்துக்கிட்டு 2ஆல் டிவைட் பண்ணுங்க. எத்தனை 2 இருக்கு 17க்குள்ள? அப்போ I 2 10, 6 2 12, 7 2 14, 8 2 16. அவ்வளோதான். 8 2 16. அப்போ 17க்கு மீதி 1. ஏன்னா 17ன்றது அது வந்து ஆட் நம்பர், அதனால 1 கண்டிப்பாக வரும். இப்போ 8 எத்தனை 2 இருக்கு? 4 2 8. அப்போ மீதி 0. ஏன்னா 8ன்றது ஈவன் நம்பர், 0ஆல் தான் முடியும். 2ஆல் திரும்ப 4
2 2 4 அப்போ மீதி 0. இப்போ 2 இருக்கு. ஓ 2 2 0. இதுக்கப்புறம் 1 வந்துட்டா நம்ம அதோட நிறுத்தணும். 1 0 வந்தால் நீ ஸ்டாப் பண்ணிடணும். இப்போ கீழே இருந்து மேலே எழுதணும். எழுதுனா என்ன வரும்? 1 0 0 0 1. அவ்வளோதான், கரெக்டாக எழுதுங்க. இதாங்க ஆன்சர். இப்போ நம்ம போட்டுக்கிற ஆன்சர் கரெக்ட் தானா? இப்போ நம்ம போட்டுக்கிற ஆன்சர் கரெக்ட் தானா செக் பண்ணணும். எப்படி செக் பண்ணலாம்? இப்போ நான் சார் எனக்கு வந்து டிவைட் பண்ணிட்டேன். டிவைட் பண்ணும்போது ஏதோ ஒன்று விட்டுட்டேன் அது கரெக்டாக தான் வந்திருக்கா அப்படின்னு செக் பண்ணணும். எப்படி செக் பண்ணுறது அப்படின்னா அதுக்கு ஒரு மெத்தட் இருக்கு. நம்ம லாஸ்ட் கிளாஸ் பார்த்தோம்ல, ஒரு பைனரியாக கொடுத்துட்டா அது எப்படி டெசிமலாக மாற்றணும்னு சொல்லிட்டு அந்த மெத்தடை நீங்கள் யூஸ் பண்ணீங்கன்னா நீங்கள் அழகாக அந்த ஆன்சரை ஒரு வாட்டி வெரிஃபை பண்ணிக்கலாம். ரொம்ப எளிமையாக வெரிஃபை பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம டிவைட் பண்ணும்போது ஏதோ தப்பு பண்ணிட்டோம், 1 போடாமல் விட்டுட்டோம், ரிமைண்டர் 0 போடாமல் விட்டோம். அப்போ என்ன ஆகும்? உங்களுக்கு ஆன்சர் தப்பாக போயிடும். அந்த ஆன்சர் தப்பாக போனால் என்ன பண்ணுறது? 2 மார்க் போயிடும். அந்த 2 மார்க்கை நம்ம 2 மார்க்காக ஸ்கோர் பண்ணாதான் நம்ம எக்ஸாமில் நல்லா ஸ்கோர் பண்ணி நம்ம வந்து கட் ஆஃப் நல்லா ரீச் பண்ண முடியும். ஸோ அப்போ அந்த மாதிரி விஷயங்கள்ல நம்ம எப்படி வெரிஃபை பண்ணலாம்னா ரொம்ப எளிமையாக வெரிஃபை பண்ணலாம். இப்போ கவனிக்கணும். இப்போ என்ன பண்ணணும்னா நான் இப்போ லாஸ்ட்டாக போட்டதை வெரிஃபை பண்ணுறேன். 1 0 0 0 1 இது வந்து பைனரியாக நான் கன்வெர்ட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? இதை நான் வந்து திரும்ப என்ன பண்ண போகிறேன்? டெசிமலாக கன்வெர்ட் பண்ண போகிறேன். எப்படி பண்ண போகிறோம்? 2 power 0 2 power 1 2 power 2 2 power 3 2 power 4 இந்த மெத்தடை நான் லாஸ்ட் கிளாஸில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். நீங்கள் அந்த வீடியோ பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக அது புரியும். ஓகேங்களா? அந்த வீடியோவை வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இது சப்போஸ் உங்களால் ஒரு பைனரியை டெசிமலாக கன்வெர்ட் பண்ண முடியல அப்படின்னா நீங்கள் அந்த வீடியோ பாருங்கள், ரொம்ப கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ரைட்டா? இது 3 0 ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிடுங்க. ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிட்டா என்ன இருக்கும்? 1 × 2 power 4 இருக்கும். அப்புறம் 1 × 2 power 0 இருக்கும். 2 power 4 அர்த்தம் 2 4 டைம்ஸ் போடுங்க. 2 × 2 × 2 × 2 எத்தனை வரும்? 2 4 4 2 8 8 16. ஓகேங்களா? 2 power 0 எனிதிங் பவர் 0 1 தான். அப்போ 1 × 1 1 தான். ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 17. இதுதான் இங்கே ஆன்சராக வந்தது. அதே மாதிரி பாருங்க 24 கரெக்டாக வருதா பாருங்க. 1 1 0 0 0 இருக்கு இல்லையா? இதுதான் நம்மளுக்கு 24 இப்படி வருது. அப்போ 2 power 0 போடணும். 2 power 0 2 power 1 2 power 2 2 power 3 2 power 4 2 power 4 16 2 power 3 8 ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுங்க 24. இந்த ஆன்சர் வந்துச்சா? அதே மாதிரி இங்கே 11 இருந்தாலும் சரி, இங்கே 1 0 1 1 இருக்கு இல்லையா? இதை 2 power 0 2 power 1 2 power 2 2 power 3 2 power 3 8 2 power 1 2 2 power 1 1 இதெல்லாம் ஆட் பண்ணுங்க 11 8 + 2 + 1 11. அதே மாதிரி 4 பாருங்க 1 0 0 இருக்கா? 2 power 0 2 power 1 2 power 2 2 power 2 4 ஆன்சர். ஸோ நம்ம என்ன பண்ணலாம்? அப்படியே வந்து ரிவர்ஸில் வந்து வெரிஃபை பண்ணிக்கலாம். எல்லா ஆன்சரும் பர்ஃபெக்டாக இருக்கு. ரைட்டுங்களா? இப்போ நம்மளுக்கு இந்த கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? ஜூன் 22ல் என்ன கொஸ்டின் கேட்குறாங்க? ஜூன் 22ல் என்ன கொஸ்டின் கேட்குறாங்க? வாட் இஸ் த பைனரி ஈக்குவலண்ட் ஆஃப் டெசிமல் நம்பர் 51? இது ஒரு கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. என்டிஏ நெட், எல்லாமே என்டிஏ நெட் கொஸ்டின்ஸ். இப்போ 51 ஒரு நம்பர் கொடுத்துட்டாங்க, டெசிமல் நம்பர் 51 கொடுத்துட்டாங்க. அதுக்கு பைனரி என்ன கண்டுபிடிக்கணும்? நான் இப்போ கொஞ்சம் அதே மெத்தட் தாங்க. 51 அப்படியே எடுத்துட்டு 2ஆல் டிவைட் பண்ணணும். எத்தனை 2s இருக்கும் 50ல்? ஏன்னா இது வந்து 51 முடியுது, கண்டிப்பாக ரிமைண்டர் 1 தான் வரும். அப்போ எத்தனை 2ல் எத்தனை 2 இருக்கும் 51ல் அப்படின்னா 25 2 50 இல்லையா? 25 × 2 50 மீதி 1. ஏன்னா 51 இருக்குல்ல, 1 மீதி. அடுத்த 2 எடுங்க. எத்தனை 2 இருக்கும் 25க்குள்ள? 12 2 24. கரெக்ட் தானே? இது ஆட் நம்பராக இருக்குது. அப்போ 1 ரிமைண்டர் வரும் கண்டிப்பாக. நீங்கள் அதை ஞாபகம் வச்சுங்க. ஆட் நம்பராக இருந்தால் ரிமைண்டர் 1 வரும். இப்போ 12ன்றது ஈவன் நம்பர் தானே? கண்டிப்பாக அது வந்து 2ஆல் வகுக்கக்கூடிய நம்பர் தானே? அப்போ 6 2 12. அப்போ ரிமைண்டர் 0 வந்து 2. இங்கே பாருங்க 3 2 6 3 2 6. அப்போ இதுவும் 0. இப்போ இது வந்து ஈவன் நம்பர் ஆட் நம்பரா? இது வந்து பார்த்தீங்கன்னா ஆட் நம்பர் 3. அப்போ எத்தனை 2 இருக்கும் 3க்குள்ள? 1 2 2 ரிமைண்டர் 1. அவ்வளோதான். இதுக்கப்புறம் நீங்கள் ஒன்று கீழே வந்து மேலே எழுதுங்க ஆன்சரை. அப்போ என்ன எழுதலாம்? ஆன்சர் என்ன வரும் பாருங்க. 1 1 கீழே இது 1 இது 1 0 0 1 1. அப்போ 1 1 0 0 1 1. இதுதாங்க ஆன்சர். நீங்கள் அழகாக 2 மார்க் வாங்கலாம். இந்த ஆன்சர் எந்த ஆப்ஷனில் இருக்குது பாருங்க. 1 1 0 0 1 1 ஆப்ஷன் சியில் இருக்குது. 2 மார்க்ஸ் கன்ஃபார்ம். இந்த மாதிரி 2 மார்க்காக நீங்கள் வாங்கிட்டே இருந்தீங்கன்னா 10 மார்க் உங்களால் எளிமையாக வாங்க முடியும். அதுக்கு நான் கேரண்டி. ஓகேங்களா? ஸோ இதுதான் ஆன்சர். இப்போ இந்த ஆன்சர் கரெக்ட் தானா அப்படின்னு செக் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? ஒன்றுமே இல்லை. 1 1 0 0 1 1 வந்துச்சு இல்லையா? இதை நீங்கள் 2 power 0 2 power 1 2 power 2 2 power 3 2 power 4 2 power 5 இப்படி போட்டுட்டு இந்த 0லாம் ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிவிடுங்க. அப்போ மீதி எனக்கு 1 × 2 power 0 அப்படின்னு என்ன அர்த்தம்? 1 தான் அர்த்தம். 1 × 2 power 1 அதுக்கு என்ன மீனிங்? 1 × 2 power 1னா அதுக்கு வந்து 2 தான் அர்த்தம். அப்புறம் 2 power 4 2 4 டைம்ஸ் போட்டால் என்ன வரும்? 16. 2 power 5 2 5 டைம்ஸ் போட்டால் என்ன அர்த்தம்? 32. எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்க. 1 2 3
3 ஒரு 6 9 9 ரெண்டும் 9 2 எவ்வளோ 11 மீதி 1 வந்து 13 4 5 51 கரெக்டாக வந்துச்சு இங்கே 51. ஸோ இதுதான் வந்து 2 மார்க் நம்ம திரும்ப வந்து ஒரு வாட்டி நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கனாலுமே நீங்கள் வந்து ரிவைஸ் பண்ணி பார்க்க தேவையில்ல, இல்லை செக் பண்ண தேவையில்ல. ஏன்னா நம்மளுக்கு டைமுக்குள்ளே முடிக்கணும் ஆன்சரை. ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும். நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நீங்கள் வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா இந்த மாதிரி நான் நிறைய வீடியோ போட போகிறேன். நிச்சயமாக உங்களோட ஆதரவு எங்களுக்கு தேவை. தேங்க்யூ ஸோ மச். இப்போ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் இங்கே கொடுத்துருக்கேன் பாருங்கள். அதை திரும்ப இங்கே கொடுத்துருக்கேன், ஒரு வாட்டி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு. அதே மாதிரி நான் பிடிஎஃப்பும் இதில் அப்லோட் பண்ணுற டிஸ்கிரிப்ஷனில் நீங்கள் பாருங்கள். இப்போ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் உங்களுக்காக ப்ராக்டிஸ் கொடுத்துருக்கேன். நான் லாஸ்ட் இயரில் கேட்ட எல்லா கொஸ்டின் எடுத்து முக்கியமாக எந்தெந்த டாப்பிக்கில் நம்ம சால்வ் பண்ணி பார்க்கணுமோ அந்த டாப்பிக்கை செலக்ட் பண்ணி கிட்டத்தட்ட லாஸ்ட் 10 இயர்ஸ் 20 இயர்ஸ் கொஸ்டினை பார்த்ததில் என்டிஏ நெட் கொஸ்டின் தான் கொஞ்சம் நல்லா டஃப்பாக இருக்குது. அந்த கொஸ்டினில் இங்கே கொடுத்துருக்கேன். இதெல்லாம் ஈஸியாக இருக்கும். இதெல்லாம் யூஜி இப்போ நீங்கள் வர டிஎன் செட்டுக்கு இந்த கொஸ்டின் கேட்பாங்க. டிஎன் செட் எழுதுறவங்களா இருந்தால் இந்த கொஸ்டின் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும், ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வரக்கூடிய எக்ஸாமில் நீங்கள் நிச்சயமாக இந்த கொஸ்டினை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இது வந்து எக்ஸ்பெக்டட் கொஸ்டின். டிஎன் செட் 2024 எழுதுறவங்களுக்கு இந்த கொஸ்டின் நீங்கள் நோட் பண்ணி வச்சுங்க. இது கண்டிப்பாக இந்த கொஸ்டின் கேட்பாங்க. நீங்கள் எக்ஸாம் எழுதிட்டு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். டெசிமல் நம்பருக்கு 35 கொடுத்துறாங்க, அதுக்கு ஈக்குவலான பைனரி நம்பர் கண்டுபிடிங்க. இதை கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. ஓகேவா? இதை எல்லாரும் ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. அடுத்த கொஸ்டின், இதெல்லாம் உங்களுக்கு ஒர்க் அவுட் தான். வாட் இஸ் த பைனரி நம்பர் ஆஃப் டெசிமல் நம்பர் 9? 9 கொடுத்துருக்காங்க, அதுக்கான பைனரி நம்பர் என்ன? இதெல்லாம் ரிப்பீட்டட் கொஸ்டின், என்டிஏல கேட்ட கொஸ்டின். ஏ டு எஃப்ன்ற சிஸ்டம் எந்த நம்பர் செட்ஸில் யூஸ் பண்ணுறாங்க? இதை கமெண்ட் பாக்ஸில் போடும். இந்த 3 கொஸ்டினும் நம்மளுக்கு என்டிஏ நெட் கொஸ்டின்ஸ் தான். இது வரக்கூடிய டிஎன் செட்டில் கேட்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிற கொஸ்டின்ஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து ஜூன் 19 கேட்ட கொஸ்டின். வாட் இஸ் த பைனரி ஈக்குவலன்ட் ஆஃப் டெசிமல் நம்பர் 75? இதையும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. இதெல்லாம் 4 கொஸ்டின் உங்களுக்கு ஒர்க் அவுட் கொடுத்துருக்கேன். நீங்கள் அந்த 4 கொஸ்டின் கரெக்டாக போட்டுட்டீங்கனாலுமே நீங்கள் நிச்சயமாக நம்பர் சிஸ்டத்தில் எந்த கொஸ்டின் கேட்டாலும் ஆன்சர் பண்ணுங்க. இது இல்லாமல் நம்ம நெக்ஸ்ட் வீடியோ வந்து கொஞ்சம் டஃப்பான கொஸ்டின் கேட்டால் என்ன சார் பண்ணுறது? இது வரைக்கும் பைனரி கேட்டால் டெசிமல் போட்டுரும், டெசிமல் கேட்டால் பைனரி கேட்டாங்க. இப்போ என்டிஏ வந்து இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸாக கேட்குறாங்க அப்படின்னா எப்படி கேட்கலாம் அப்படின்னா, சப்போஸ் பைனரி நம்பர் கொடுத்துட்டு அதுக்கு எக்ஸா டெசிமல் கேட்கலாம். எக்ஸா டெசிமல் வந்து என்டிஏ நெட் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அடுத்து பாருங்க, இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் 1 ஸ்டேட்மெண்ட் 2 தான் நம்மளுக்கு நிறைய கொஸ்டின் வரும். இப்போ ரீசெண்டாக யாராவது எக்ஸாம் எழுதணுங்க இருந்தீங்கன்னா பார்த்தா உங்களுக்கு தெரியும், ஸ்டேட்மெண்ட் 1 கொடுத்துட்டு ஸ்டேட்மெண்ட் 2 கொடுப்பாங்க. இங்கே பாருங்க, எக்ஸா டெசிமல் நம்பர் 21 இஸ் 33. இந்த டெசிமல் நம்பர் சிஸ்டம் என்ன? இது கரெக்டா அப்படின்னு கேட்குறாங்க. இந்த வேல்யூ ஆஃப் எக்ஸா டெசிமல் நம்பர் வந்து 21 வந்து 33, இது கரெக்டா? இந்த வேல்யூ ஆஃப் பைனரி நம்பர் வந்து 11014, இந்த டெசிமல் நம்பர், இது கரெக்டா? இதில் எது கரெக்ட்னு கேட்குறாங்க. இது ஒரு கொஸ்டின். அடுத்து பாருங்க, பைனரி ஈக்குவலன்ட் ஆஃப் டெசிமல் நம்பர் 19. இதான் நான் சொன்னால, பைனரிலேருந்து டெசிமல், டெசிமல்லேருந்து பைனரி. இது லாஸ்ட் இயர் கொஸ்டின் எல்லாமே, லாஸ்ட் இயர் என்டிஏ நெட் கொஸ்டின். 19 பைனரியை கன்வெர்ட் பண்ணால் இந்த ஆன்சர் கரெக்டா? இதை பைனரியா இருக்கு இல்லையா, இது எல்லாத்தையும் நீங்கள் கன்வெர்ட் பண்ணிட்டு ஆட் பண்ணிட்டு திரும்ப அதை கன்வெர்ட் பண்ணும்போது இந்த ஆன்சர். இந்த 2 ஸ்டேட்மெண்ட்ல எது கரெக்ட்? இதெல்லாம் நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ உங்களுக்கு வீடியோ கண்டிப்பாக வந்து பயனுள்ளதாக இருக்கும், 100% நான் உறுதியாக நம்புறேன். நீங்கள் தொடர்ந்து இந்த வீடியோ நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் ஐசிடியில் 10க்கு 10 வாங்க வைக்காம நான் நிச்சயமாக வந்து இந்த நம்பிக்கையை நான் காப்பாற்றுவேன். நீங்கள் அடுத்த வீடியோவில் நம்ம இந்த கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ அதுக்காக தயாராக இருங்க. தேங்க்யூ ஆல், தேங்க்யூ ஸோ மச். அண்ட் நம்ம அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுவோம்.